ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் ஜர்னி வித் கண்ணன். நீங்கள் இப்போ பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ. ஹாய் கைஸ், இன்றைக்கி March 31st 2020. ஸ்டில் வி ஆர் இன் லாக்டவுன். இந்த டைமில் நான் வெளியில் போயிட்டு ஒரு ஜர்னி ரிலேட்டட் போஸ்ட்டோ இல்லை ஒரு பைக் ரைடு ரிலேட்டட் போஸ்ட்டோ நான் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஏதோ நம்மளால் முடிஞ்ச இல்லாட்டி தெரிஞ்ச ஒரு ரெசிபியை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோ இன்னைக்கு போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொட்டேட்டோ சிப்ஸ் ரெசிபி. இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் லாக்டவுன் வந்து நம்ம வெளியில் போயிட்டு குழந்தைங்களுக்காக ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்க முடியாது. ஸோ வீட்டிலேயே இருக்கிற ஏதாச்சும் திங்ஸ் வச்சு தான் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும். அப்படி பார்க்கும்போது இது கொஞ்சம் ஈஸியான ரெசிபி தான். நிறைய பேருக்கு எப்படி செய்யணுங்கிறது தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ தெரிஞ்சவங்க இக்னோர் பண்ணிக்கிங்க. நார்மலாகவே பொட்டேட்டோ சிப்ஸுக்கு வந்து தனியாக அதுக்காக ஸ்பெஷலாக பொட்டேட்டோஸ் இருக்கிறத கேள்விப்பட்டேன். பட் நான் பார்த்தது கிடையாது. நான் யூஸ் பண்ணது வந்து நார்மலாக குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற பொட்டேட்டோஸ் தான். ஸோ அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பொட்டேட்டோஸ் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிங்க. நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி க்ளீனாக தான் இருக்குது. ரொம்ப அதில் மண்ணோ இல்லை வேறு டட்டோ எதுவும் கிடையாது. ஸோ இன்கேஸ் ரொம்ப மண்ணாக இருந்துச்சு, ரொம்ப டட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணிக்கிங்க. ஸோ இந்தமாரி நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கூட மண் இல்லாமல் இந்தமாரி நல்லா க்ளீன் பண்ணிக்கிங்க. நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கிற தோல் எல்லாமே இந்தமாரி அழகாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஸ்கின்னோடையும் போடலாம், தப்பு இல்லை. பட் என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து மேலே இருக்கிற அந்த ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இந்தமாரி சுத்தமாக 4 பக்கமும் கொஞ்சம் ஸ்கின் இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக இந்தமாரி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ பார்த்திங்கன்னா 3 பெரிய சைஸ் பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து நார்மலாக நம்ம பஜ்ஜிக்காக போகிறோம் இல்லைங்களா, அந்த ஸ்லைசர் அதில் வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கிங்க. ரொம்ப தின்னாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப திக்காகவும் இருக்க வேண்டாம். ஒரு ஆவரேஜ் லெவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நாங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது நான் வந்து கொஞ்சம் அதை பெண்ட் பண்ணி நான் கொஞ்சம் அந்த கேப் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த சிப்ஸ்க்காக பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் விடுற மாரி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக அந்த ஸ்லைசஸ் கிடைக்கும். ஸோ இந்தமாரி வச்சுருக்கிற 3 பொட்டேட்டோஸுமே நல்லா இந்தமாரி ஸ்லைஸ் பண்ணி இந்தமாரி வாட்டரில் இமிடியேட்டாக எடுத்து போட்டுருங்க. டிலே பண்ண வேண்டாம். ஸோ இமிடியேட்டாக போட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற அந்த ஜூஸ் அண்டு பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணியில் கிளியர் ஆகிடும். அந்த ஜூஸியோடு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பேக்கரிஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆயில் வந்து இதாகிட்ருக்கும். அதுலேயே அப்படியே ஸ்லைஸ் பண்ணி அப்படியே ஆயில் சூடோடு இருக்கும்போது அப்படியே டைரெக்டாகவே அதில் இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு எப்படி அந்த மாதிரி வருதுன்னு தான் தெரியல. ஆனால் நாங்கள் வந்து வீட்டில் அந்த மாதிரி ட்ரை பண்ணோம். அந்த ஜூஸி அந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இருக்கவும் அந்த மாவு மாரி இருக்கவும் எங்களுக்கு நல்லா முறுமுறுன்னு வரல, கொஞ்சம் சவுச்சவுன்னு வந்தது. அதனால் இந்தமாரி வாட்டரில் நான் வந்து ஆர்ஓ வாட்டர் எடுத்திருக்கேன். நார்மல் ஹார்ட் வாட்டர் எடுக்க வேண்டாம். ஏன்னா அது சாப்பிட்றதுங்கிறதுனால நீங்கள் ஆர்ஓ வாட்டரே யூஸ் பண்ணிக்கிங்க, ரொம்ப தேவைப்படாது. ஆர்ஓ வாட்டரில் நீங்கள் இந்தமாரி ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் வந்து அதில் ஊற வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த சேம் பீசஸை வந்து இன்னொரு ஆர்ஓ வாட்டர் இருக்கிற பவுலுக்கு வந்து நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். எதுக்காக அந்தமாரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஜூஸி அந்த அந்த ஒயிட் கலரில் இருக்கிற அந்த இது வந்து ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகணும். அது கொஞ்சம் கூட இருந்தால் கூட உங்களுக்கு அந்த கிறிஸ்பியாக வராது, அந்த முறுமுறுன்னு உங்களுக்கு வராது. அதனால் பார்த்திங்கன்னா திருப்பி இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் கூட நம்ம வெயிட் பண்ணலாம்.
ஸோ வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அது கொஞ்சம் ஹார்டாக வரும். நார்மலாக நீங்கள் அதை ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். இமிடியேட்டாக எடுத்து கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா. பட் நீங்கள் ஒரு 10 to 20 மினிட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி வாட்டரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு காட்டணும் பாருங்களேன், அந்த ஃபஸ்ட்டு பவுலில் தண்ணி இருந்தது பார்த்தீங்களா, அதை நான் கீழே ஊற்றுறேன் நான். கீழே ஊற்றிட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அடியில் மாவு மாரி நிற்கும் உங்களுக்கு. அந்த ஸ்லைசஸில் இருந்தது பார்த்தீங்களா, அதோடைய பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மாவு மாரி நிற்கும். தெரியுதா உங்களுக்கு அடியில்? அந்த 3 பீசஸ் இருக்குது. அதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த அடியில் பார்த்தீங்கன்னா அந்த மாவு மாரி நிற்கும். ஸோ நீங்கள் குவான்டிட்டி நிறையா எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறையாவே அதில் பார்க்கலாம். நாங்கள் ஜஸ்ட்டு ஒரு 3 பொட்டேட்டோஸுங்கிறதுனால அது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஒரு 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப நிறையாவே இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பவுலில் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 15 மினிட்ஸ் இருந்துருச்சு. ஸோ இப்போ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், நல்லாவே நல்லா இதாக இருக்குது பார்த்தீங்களா, ஹார்டாக இருக்குது, சாஃப்டாக இல்லை. ஸோ தட் இஸ் மீன்ஸ் அது அந்த ஜூஸி அது எல்லாமே வெளியில் இதாகிடுச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதை நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆயில் இழுக்காது. அதே போல் உங்களுக்கு நல்லா மொறுமொறுன்னும் கிடைக்கும். இப்போ நம்ம அந்த பீசஸ் எல்லாம் எடுத்து நம்ம திருப்பி காய வைக்கணும். ஏன்னா நம்ம அந்த ஈரத்தோடு போட முடியாது. இந்தமாரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. ஸோ எங்கள் வீட்டில் இருந்த காட்டன் கிளாத் இது தான். அதனால் இதில் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இது நல்லா வாஷ் பண்ணி நல்லா க்ளீனாக இருக்கிற ஒரு கிளாத்து தான் அது. ஸோ இதில் வந்து நாங்கள் காய வைக்கிறோம் ஃபேனுக்கு கீழே. வெயிலில் காய வைக்கலாமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது வெயிலில் நாங்கள் வச்சது கிடையாது, வைக்கவும் கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்பவும் முறுமுறுன்னு ஆகிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் ஃபேனுக்கு கீழேயே வைங்க, வீட்டுக்குள்ளே நிழல் வைக்கிறது பெஸ்ட்டு. இந்தமாரி வச்சுட்டு நீங்கள் ஒரு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வெதர் கண்டிஷனை பொறுத்து. எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை காய வைக்கிறதுக்கு ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அதே நீங்கள் ஒரு வெயில் நேரத்தில் நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா அதை விட கம்மியாக கூட ஆகலாம். இப்போ பாருங்கள் ஈரமாக தெரியுது பார்த்தீங்களா, ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது மேலே இருக்கிற ஈரம் எல்லாமே போயிடும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ஈரத்தோடு போட்டிங்க அப்படின்னா அது தெறிக்கும். இந்தமாரி இப்போ காஞ்சிருச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 20 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ பாருங்கள் சுத்தமாக உங்களுக்கு அந்த ஒரு ஈரமே இல்லை. இதை வந்து நீங்கள் டைரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு ஆயிலில் யூஸ் பண்ணி நம்ம சிப்ஸ் பண்ணலாம். நம்ம பொட்டேட்டோ ஸ்லைசஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப கம்மியான குவான்டிட்டிங்கிறதுனால ஒரு சின்ன வானிலை தான் எடுத்திருக்கோம். ஸோ சின்ன வானிலையில் ஒரு 1/2 லிட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஃபைன்டு சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ணும்போது கிரவுண்ட்நட் ஆயிலில் பண்ணோம். அது என்னாச்சு அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் வந்து ஃபுல்லாக இதாகலை, கொஞ்சம் எண்ணெயாகவே இருந்தது. அந்த சிப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக இதாகலை, கொஞ்சம் ஆயிலியாக இருந்தது. ஸோ நான் கேட்கும்போது இந்தமாரி ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயிலில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சிப்ஸ் வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து ஆயிலியாக இருக்காது. பொட்டேட்டோ சிப்ஸ் மட்டும் கிடையாது, மரவள்ளி கிழங்குல கூட செய்வாங்க. ஸோ அந்தமாரி சிப்ஸுக்கெலாம் நீங்கள் பண்ணும்போது இந்தமாரி ரீஃபைண்ட் ஆயிலை யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும்னு சொல்லி சொன்னாங்க. எஸ், தட்ஸ் கரெக்ட். நாங்கள் யூஸ் பண்ணோம், ஒட்டலை. இப்போ எண்ணெய் நல்லா கொதிக்கணும். இந்தமாரி பபுள்ஸ் வரும். பபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா, கொஞ்சம் ஆவி வந்துச்சு அப்படின்னா, நம்ம அதெல்லாம் வீட்டில் சமைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நான் அதை பற்றி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து 1 by 1 போடுங்க. ஏன்னா 2, 3 போட்டிங்க அப்படின்னா அந்த சிப்ஸ் அந்த இது வந்து ஸ்லைசஸ் வந்து மடங்க சான்சஸ் இருக்குது. ஸோ அந்தமாரி மடங்குச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ அதனால் 1 by 1 அந்தமாரி கேப் விட்டு போடுங்க. இந்தமாரி ஆயிலில் மெதுவாக கையில் தெறிக்காமல் மெதுவாக போடுங்க. இதோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு தக்கன நீங்கள் போட்டுட்டு அது வந்து இப்போ ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது கோல்டன் கலருக்கு வரணும். ரொம்பவும் ப்ரௌன் கலருக்கு ஆகிடக்கூடாது. ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகிடுச்சுன்னா அதோடைய டேஸ்ட்டு மாறிடும். ஒரு கோல்டன் கலரில் இருக்கிற அந்த ஃபார்மெட்லேயே நீங்கள் அதை வெளியில் எடுத்துடணும். அதை ஒரே இதில் விடாமல் நீங்கள் இந்தமாரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவனாக குக் ஆகும். இந்தமாரி நல்லா உள்ளே இது பண்ணி அந்த ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவும் குக் ஆகிடும், ஒரு ஈவனாகவும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பீஸும் விட்டுறாமல் கொஞ்சம் எல்லாமே கவர் ஆகுற மாதிரி அந்தமாரி பண்ணிங்க அப்படின்னா, இந்த பபுள்ஸ் வருது பார்த்தீங்களா, அந்த பபுள்ஸ் வர்றது நின்றுச்சு அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ பபுள்ஸ் வர வரைக்கும் இன்னும் குக் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். இது சமைக்கிற எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சவங்க தயவு செஞ்சு இக்னோர் பண்ணிக்கிங்க. நான் சொல்கிறது தெரியாதவங்களுக்கு தான்.
இந்த மாதிரி 4 பக்கமும். ஏன்னா ஒரே சைடாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து திருப்பி ஒரு சைடு மட்டும்தான் குக் ஆகும், இன்னொரு சைடு அப்படியே ஆகாமல் இருக்கும். ஸோ இந்தமாரி திருப்பி போட்டுக்கோங்க கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் போட்டதுக்கு இப்போ போட்ட இந்த ஸ்லைசஸ்க்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இந்தமாரி பக்கமும் இது பண்ணிக்கணும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் ஃபஸ்ட் ரவுண்டுங்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகும். அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் கொஞ்சம் ஹீட்டாக சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே கொஞ்சம் குக் ஆகிடும். பாருங்கள், இப்போ அந்த பபிள்ஸ் கம்மியாயிடுச்சு பார்த்தீங்களா? முன்னாடி இருந்த அளவுக்கு இல்லை. ஸோ இன்னும் கூட கொஞ்சம் குக் ஆகணும் அது. ஸோ இந்தமாரி அடிக்கடி இந்தமாரி இது பண்ணிக்கிங்க. அதோடைய டைரெக்ஷனை மாற்றிக்கிட்டு அந்த திருப்பி போட்டுட்டு. ஏன்னா ஒன் சைடு மட்டும் குக் ஆச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ அந்த பபிள்ஸ் வரது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக நிற்கணும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா குக் ஆயிடுச்சு இது. இது பாருங்கள், இந்த இந்த எட்ஜ்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. ஸோ இதுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஃபுல்லாக இன்னும் ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா டேஸ்ட்டு மாறிடும். அதனால் நாங்கள் அந்த லெவலில் எடுத்துட்டோம். இதை எடுத்துட்டு ஒரு இதில் போட்டுக்குங்க, ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுக்கிங்க. இல்லாட்டி ஒரு நல்ல பேப்பர், அந்த டிஷ்யூ பேப்பர் அந்த இதில் வச்சுட்டிங்கன்னா அதில் ஏதாச்சும் எக்ஸஸ் ஆயில் இருந்தால் கூட அது உறிஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி நம்மள்ட்ட இருக்கிற ஸ்லைசஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு சிப்ஸை போட்டுடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்டு. ஸோ எகைன் நல்லா அந்தமாரி அழுத்தி விட்டுட்டு நல்லா குக் ஆகிற மாதிரி. ஏன்னா அந்தமாரி பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு குக் ஆகும். இதுவும் அந்த மாதிரி அந்த பபிள்ஸ்லாம் அடங்கிட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இது வந்து ஃபைனலாக குக் ஆகிட்டு எடுத்து வச்சது. 3 பொட்டாட்டோஸுங்கிறதுனால கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஜஸ்ட் இது வீடியோக்காக தான் நான் இது பண்ணுறேன். ஆக்சுவலாக பண்ணும்போது எனக்கு இதெல்லாம் பத்தாது. அட்லீஸ்ட் ஒரு 2 கேஜஸஸும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பெப்பர் யூஸ் பண்ணுறேன். நார்மலாக கடைகளில் பார்த்திங்க அப்படின்னா மிளகாத்தூள் யூஸ் பண்ணுவாங்க, சில்லி பவுடர். பட் நம்ம வந்து பெப்பர் யூஸ் பண்ணுறோம். பெப்பருடைய மருத்துவ குணங்களை பற்றி நான் எதுவும் சொல்ல தேவையில்ல, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் அதுவும் இந்த ஸ்பெஷலாக இந்த சீசனில் நம்ம பெப்பர் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். இந்தமாரி நம்ம ஒரு பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், 4 பக்கமும் இதாகிற மாரி. எவ்வளோ சால்ட்டு தேவையோ அவ்வளோ, பெப்பரு காரம் எவ்வளோ நீங்கள் விரும்புகிறீங்களோ அதுக்கு தக்கன நீங்கள் பெப்பர் போட்டுக்கலாம். பட் உங்களுக்கு சில்லி பவுடர் அளவுக்கு இதில் அவ்வளோ காரம் தெரியாது. பட் ஸ்டில் பெப்பர் யூஸ் பண்ணுறதுனால குட் ஃபார் ஹெல்த். ஸோ இந்தமாரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்தமாரி திருப்பி பேப்பரில் இது பண்ணி வச்சுக்கிங்க. இது ஜஸ்ட் வீடியோக்காக இந்தமாரி உங்களுக்கு இது பண்ணுறேன். ஸோ குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அழகாக ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் டப்பாஸ் அதை நீங்கள் அடைச்சி வச்சுட்டு பசங்களுக்கு எப்போ கேட்குறாங்களோ நீங்கள் எடுத்து கொடுக்கலாம்.